உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10,00,000 பரிசுகளை வெல்லுங்க. சலீம், இப்போ நம்ம சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எதிரொலிக்கும் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக எதிரொலிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லாரி வாடகை உயர்வு அப்படிங்கிறது தான். நேத்திலிருந்து அமலுக்கு வந்த இந்த லாரி வாடகை உயர்வு அப்படிங்கிறது 25% வரைக்கும் அமலுக்கு வந்திருக்கு. இதனால இப்போ அடுத்தடுத்து அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை கூட உயரும் அப்படிங்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த டிப்பர் லாரி மற்ற லாரிகளுக்கெல்லாம் எவ்வளோ விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். டிப்பர் சரக்கு லாரிக்கு புதிய கட்டணம் அப்படிங்கிறது 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க. இது டிப்பர் லாரி சரக்கு லாரிக்கான பழைய கட்டணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பழைய கட்டணத்திலிருந்து புதிய கட்டணம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. டிப்பர் சரக்கு லாரிக்கு பழைய கட்டணம் 1 கிலோமீட்டருக்கு 10 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ புதிய கட்டணமா 1 கிலோமீட்டருக்கு 12 ரூபாயிலிருந்து 30 ரூபாயும், இலகு ரக லாரிகளுக்கு பழைய கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா 20லிருந்து 50 ரூபாய் இருந்துச்சு. இப்போ புது கட்டணமா 1 கிலோமீட்டருக்கு 23 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் விலையை உயர்த்தி இருக்காங்க. கனரக கண்டெய்னர் லாரிக்கு முன்னாடி இருந்த கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா 35 ரூபாயிலிருந்து 85 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ புது கட்டணமாக 50 ரூபாயிலிருந்து 110 ரூபாய் வரைக்கும் கட்டணம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கு. இது லாரி உரிமையாளர்கள் அவங்களுடைய இந்த வாடகை அப்படிங்கிறத உயர்த்தி இருக்காங்க. ஸோ இது தொடர்பாக லாரி உரிமையாளர் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். லாரி உரிமையாளர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சமீப காலமாக டீசல் விலை கிட்டத்தட்ட 8 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதனால் எங்களுடைய லாரி டீசல் விலை மட்டும் இல்லை, லாரியினுடைய உதிரி பாகங்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸு, டயரு, ஆயிலு போன்ற அனைத்து பொருட்களுடைய விலையும் உயர்ந்திருக்கு. இதை காரணத்தினால அத்தனை லாரி தமிழகத்திலிருந்து பல்வேறு சங்கங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய ஒரு குரலாக நாங்கள் ஏன்னா லாரி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையினால் எங்களுடைய வாழ்வாதாரம் கடுமையாக பாதித்ததுனால நாங்கள் அன்றைக்கி ஒரு செயற்குழுவில் ஒரு முடிவு எடுத்தோம். அதாவது லாரி வாடகை 25% 15/6/2026 முதல் உயர்த்துறதா, அதாவது நேற்றிலிருந்து உயர்த்துறதா அன்றைக்கி முடிவு பண்ணோம். நேற்றிலிருந்து அந்த வாடகை உயர்வு அமலுக்கு வந்திருக்கு. இதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறதெல்லாம் என்னென்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட் புக்கிங் ஆருங்கெல்லாம், அடுத்தது நம்ம புக்கிங் ஏஜென்ட்ஸ்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வியாபார பெருமக்கள் எங்களுக்கு இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணணுங்கிறது தான் நான் கேட்டுக்கிறோம். வேறு வழியே இல்லாமல் தான் இதை நாங்கள் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை. அத்தனை லாரி உரிமையாளர்களின் குரலாக சங்கம், மாநில சங்கம் இந்த முடிவு எடுத்து பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்கிறோம். இதுக்கு நீங்கள் வியாபாரிகள், பொதுமக்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான். சிரமமாக இருந்தாலும் எங்களுடைய சிரமங்களையும் கொஞ்சம் கருத்தில் கொண்டு தாங்கள் இந்த வாடகை உயர்வுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். நான் அடுத்தது நாங்கள் மத்திய அரசு, மாநில அரசை கேட்டுக்கிறதுலாம் என்னென்னா, இதுக்கு ஒரு கிலோமீட்டர் வாடகை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தால், அல்லது மாநில அரசு ஒரு கிலோமீட்டருக்கு வாடகை இவ்வளவு தான், எப்படின்னா பஸ்ஸுக்கெல்லாம் இருக்கிற மாதிரியும் ஆட்டோவுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரியும் இந்த லாரிகளுக்கு வாடகை கிலோமீட்டருக்கு இவ்வளவு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா எங்களுக்கு இன்னமும் வாழ்வாதாரம் கொஞ்சம் இந்த தடுமாற்றத்திலிருந்து மீள்வோம் அப்படிங்கிறத மட்டும் இந்த மத்திய அரசும். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10,00,000 பரிசுகளை வெல்லுங்க.